நீங்கள் எடுத்து பாருங்கள், அவங்கள கூப்பிட்டுவாங்க, நம்ம உட்காந்து பேசிடுவோம். அது கரெக்டாக இருக்கும். நம்ம 2 பேரும் அதை பேசுவோம். உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். ஸ்டார்காஸ்ட்டை பற்றி குரு சார், நவீன் சந்திரா, யோகி பாபு இவங்களோட ஒர்க் பண்ண ஒரு அனுபவம் எப்படி இருந்தது உங்களுக்கு? எவ்வளோ டைம் இருக்கு? No, I have to answer 107 days now. So, in one word, if I can tell you, sir, I think I'll tell you in one line, sir. மார்க் வந்து நான் விஜய் சேர்ந்து ஒரு பண்ண ஒரு ஐடியா சார். தட்ஸ் ஆல். ஆல் தீஸ் பீப்புள் தே மேட் மார்க் சார். தட் இஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ் வித் தெம். நான் வந்து அவருக்கு ஒரு வாட்டி எல்லாருக்கும் வந்து நாங்கள் வந்து சொன்னது என்னென்னா, இல்லை இப்படி ஃபாஸ்ட்டாக போகணும், எல்லோரும் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ப்ளீஸ் எவ்ரிபடி ஹேஸ் டு ஒர்க் வெரி ஹார்ட். யாருமே ரெஸ்ட் எடுக்கல, எதுவுமே ஒரு இது பண்ணல. ஏன்னா மோஸ்ட் பிஸியஸ்ட் ஆக்டர் இங்கே செட்டில் வந்து இவர் சார், யோகி பாபு. சார், இவருக்கு ஒரு கால் இந்த செட்டில், இந்த கால் இந்த செட்டில், இந்த கை இந்த செட்டில் அப்படி வருது. யோகி பாபு சார் இன்ஸ்டால்மெண்ட்டில் வரார் சார். சார் சார் நீங்கள் இப்போ வந்து வண்டி வாங்குறீங்களே? ஆமாம் சார். பேமெண்ட் மட்டும் தான் இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுக்குறீங்க. வண்டி இன்ஸ்டால்மெண்ட்டில் வருதா? இவர் இன்ஸ்டால்மெண்ட்டில் வரார் சார். எங்களுக்கு எப்படின்னா இந்த செட்டில் நாங்கள் வந்து பேக்கப் பண்ண சொல்லுவார் சார். நாங்கள் இன்னும் ஆல்ரெடி நைட்டு டே ஆச்சு, ஏன்னு கிளம்பணும் சார். சார் சார் திரும்பி வாங்க, ஏன்னா யோகி சார் வந்துட்டார், யோகி சார் வந்துட்டார், வந்து நீங்கள் விட்டுட்டு அவர் வேற போயிடுவாருன்னு. அப்படி ஒரு அவருக்காக நீங்களும் காத்திருந்தீங்க சார். எது இல்லை சார், நான் சொல்கிறேன் சார், எதுக்காக வெயிட் பண்ணோன்னு, எதுக்காக வெயிட் பண்ணோன்னு அந்த மாதிரி விஷயம் இருக்குது சார் இவர்கிட்ட. ஓகே, தட்ஸ் குட் இல்லையா? 100% சார். ஹீ இஸ் அன் ஆசெட். நாட் ஓன்லி ஹிம், 100%. Everybody, sir, I think everybody here, நான் வந்து I can proudly say, sir, my team, technical team, actors team, everybody, day and night they have worked, and not once, நான் எதுவுமே ஒரு விஷயத்தை ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் ஆகல, யாருமே வந்து ஒரு மிஸ்இன்டர்பிரிட்டேஷன் ஆகல. Everybody woke up every morning with the same intention, sir, to do well. நீங்கள் முதல்ல என்ன கேள்வி கேட்கறது குறைச்சிக்கோ. அப்போ வந்தது வந்து பிளான் பண்ணுங்கிறீங்க. சீனுங்க, சீனில் தான் சிகரெட் பிடிக்கிற மாதிரி ஒரு விஷயம். விக்ராந்த் நானும் இல்லை ஒரு ஏரியாவில் ஆக்சுவலாக அவர் சிகரெட் குடிக்கவே மாட்டேன்ட்டாருங்க. நான் தான் அவர் பற்றி கையில் தான் வச்சுருக்காரு. அது ஆக்சுவலாக படத்தில் பார்த்தீங்கன்னா அவர் குடிக்கவே மாட்டார். போக வந்தால் போட்டுருவீங்களே, என் பேரில் போட்டுருவீங்க சார். நீங்கள் பார்க்கில் உட்காந்து பேசுமே பேசாதீங்க, கொஞ்சம் மைக் வாங்கி பேசுங்க. இப்படி கையை வச்சு அண்ணன் மேலே பேச சொல்லுங்க. வரும்போதே பைக்கில் யோசிச்சு வர்றது 4 பேரும். ஸோ கேளுங்க. ஏன்னா சமீபத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே நிறைய குற்றச்சாட்டு நீங்களே சொன்னீங்க. ஆடியோ லான்ச்சில் எனக்கே நிறைய தர வேண்டிய பேலன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. பட் ஆனால் சமீபத்தில் ஒரு படத்துக்கு வந்து உங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க, ஆடியோ லான்ச்சுக்கு வரதில்லை ஆனால் பணம் மட்டும் வாங்கிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது உங்கள் சினிமா துறையில் இருக்கவங்க தான் உங்கள் மேலேயே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா வரும்போதே நீங்கள் யோசிச்சிங்க சொன்னீங்களா, வரும்போதே தான் சொன்னாங்க பெரிய படம் தான் அவர் வந்துருவார். இது நடந்து எவ்வளோ நாள் ஆகுது? நடந்து என்னென்ன சமீபமாக 1 வாரம் இல்லை 2 வாரம். அது 1 வாரத்துக்கு முன்னாடி நீங்கள் என்ன வந்து கேட்டிருக்கணும், சரியா? அந்த படத்தில் 2 நாள் நடித்தவன் நான் அந்த லிஸ்ட் எடுத்து கொடுத்துட்றேன். நீங்கள் அந்த படத்தில் கேளுங்க, இந்த படத்தில் என்ன பண்ணணுமோ அதை பற்றி பேசுங்க. இப்போ சொன்னார் இல்லையா, சுரேஷ் சார் சொன்னார் இல்லையா, கரெக்டான ப்ரொடியூசர், தரமான ப்ரொடியூசர். நான் வந்து சத்யஜோதியில் வந்து தியாகராஜர் கம்பெனியில் வந்து நான் ஆரம்ப காலத்துலேருந்து அவங்ககிட்ட வாய்ப்பு கேட்டு அவங்க ஆஃபீஸில் என்ன இன்னைக்கு அவங்க ஃபேமிலியெல்லாம் ஒருத்தரை தான் பண்ணிட்டுருக்கேன். அவருக்கு என்ன டைம் கேட்குறோ அந்த டைம் வந்துடும். அதுமாதிரி ப்ரொடியூசருக்கு எல்லாருமே நாங்கள் சப்போர்ட் தான் பண்ணுறோம். நீங்கள் எடுத்து பாருங்கள், அவங்கள கூப்பிட்டுவாங்க, நம்ம உட்காந்து பேசிடுவோம். அது கரெக்டாக இருக்கும். நம்ம 2 பேரும் அதை பேசுவோம். உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். அவங்கள கூப்பிட்டாங்க. யோகி பாபு சார், எங்கே சார்? சார் சினிமாவுக்கு வந்து 15 வருஷம் ஆகிட்டு. 15 வருஷத்தில் சின்ன கேரக்டரில் வந்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய இதாக இருக்கீங்க. அவ்வளோ பெரிய ஹீரோ கிச்சா சாரே சொல்லுவாங்க, கால் ஷீட்டுக்காக நான் வந்து ஓடி வந்தேன், இன்ஸ்டால்மெண்ட்டில் தான் கொடுக்காருன்னு. இந்த வளர்ச்சியை வந்து எப்படி பார்க்குறீங்க? பெரும்பாலும் அதே மாதிரி இந்த ப்ரமோஷனுக்கு ரொம்ப வருது இல்லை, கிச்சா சார் ஃபங்க்ஷன் என்னாச்சுன்னா நேற்றுங்க தெரியும். 22 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் கிடையாது. வளர்ச்சி வந்துட்டால் சில பிரச்சனைகள் வரும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது வந்தால் தான் வரும்னு கேள்விப்பட்டேன். அது என் லைஃப்பில் வரும்போது நான் கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சிக்கன்னு நினைக்கிறேன். நான் இவ்வளோ 22 வருஷம் கஷ்டப்பட்டதுக்கு நான் வளர்ச்சி அடைஞ்சிட்டேன், அவ்வளோதான். ப்ரமோஷனுக்கு நீங்கள் கொஞ்சம் எல்லாருமே சொல்கிறாங்க, ப்ரமோஷன் முக்கியம் இல்லையா? இல்லை, டைம் இருந்தால் நம்ம வர போகிறோங்க. இந்த படத்துக்கு கூட நான் ஷூட்டிங்லேருந்து தான் வரேன்.
சரிங்களா? எந்த இதில் நான் வராமல் இருந்திருக்கேன் நீங்கள் சொல்லுங்கள். என்னோட பேனரை போட்டால் லீடுன்னு போட்டால் நாங்கள் எப்படிங்க வர முடியும்? நீங்களே சொல்லுங்கள். 4 சீன் 5 சீன் பண்ணுறோம். அது நீங்கள் என்ன காமெடினா யூஸ் பண்ணிங்கன்னா காமெடினா கூப்பிடுங்க, நான் வர போகிறோம். நீங்கள் பேனர் பெருசாக அடிச்சு என்னை கூப்பிட்டா நான் எப்படி வர்றது? நீங்களே சொல்லுங்கள். அதுக்கும் நிறைய வந்து போயிருக்கும். சரிங்களா? அடுத்து வாங்க, இந்த கதை இந்த படத்தோட பற்றி பேசுங்க மீனாட்சனா. யோகி பாபு சார் எங்கே சார்? சார் சொல்லுங்கள் சார். நம்ம கிச்சா சார் கொடுக்க நடிக்கும் போது உங்கள் காமெடி டைமிங் எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு? இல்லை சார், அவரே நிறைய சொல்லி கொடுத்தாரு சார். உங்களுக்கா? ஆமாம், எனக்கு அவர் நிறைய விஷயம் சொல்லி கொடுத்தாரு. நீங்கள் வேணால் டேரக்டர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு பாருங்கள். ஏன்னா அவர் ரொம்ப நிறைய சென்சிபிளாக காமெடியாக நிறைய விஷயங்கள், நிறைய ரியாக்ஷனும் அவர் தான் சார் தான் சொல்லி கொடுத்தாரு. ஏன்னா நம்ம வந்து தளபதி கூட அவங்க கூட எப்படி நடிக்கிறோமோ அதே மாதிரி தான் இவர் அவங்க எப்படி பழகுவாங்களோ அப்படி தான் இவரோட பழக்க வழக்கம் இருந்தது. அதனால தான் ரொம்ப ஜெல் ஆகிட்டோம் ரொம்ப. அதனால் அவர் சொல்கிறது எல்லாமே ஈஸியாக நாங்கள் பண்ணோம். சாரி சார், உண்மையை சொல்லிட்டேன் விஜய் சார். ஏன்னா 2-3 ரியாக்ஷன் நிறைய விஷயம் சொல்லி கொடுத்தாரு. அங்கே நான் தான் சொன்னேன் சார், என்கிட்ட சொல்லுங்கள். ஓகே சார், தேங்க்யூ. மேக்ஸ் ஆகட்டும், இப்போ மார்க் ஆகட்டும், தமிழ் டைரக்டரு அதேமாதிரி தமிழ் ப்ரொடியூசர்ஸ், திடீர்னு ஏன் அந்த மாற்றம்? திடீர்னு ஆச்சு சார், எனக்கு தெரியல எப்படி இல்லை. இந்த திடீர்னு எனக்கு ஆன்சரே இல்லை. ஏன்னா டைம் எடுத்து என்ன இந்த லைஃப்பில் எதாவது ஆச்சுன்னா எனக்கு இது சம்மரைஸ் பண்ணலாம், பைசெக் பண்ணி அது ஸ்டடி பண்ணலாம். இது திடீர்னு ஆச்சு, கோவிட் மாதிரி என் லைஃப்பில். நல்லா இருக்கு, ஆனால் அவரும் நல்லா இருக்கார், ப்ரொடக்ஷன் ஹவுஸ் நல்லா இருக்கு. தே ஹவ் பீன் வித் மீ ஃபார் அ வெரி லாங் டைம். ஹீ இஸ் ஐ டெல் யூ சாரி, அவர் வந்து இங்கே ஐ திங்க் விஜய் ஹேஸ் காட் லாட் மோர் பொட்டென்ஷியல். அண்ட் நாங்கள் ஃபஸ்ட் படம் பண்ணும்போது ஃபஸ்ட் படம் பண்ணுன்னா ஒரு டிசிஷன் எடுக்கலை, அது ஆச்சு. ஏன்னா அவரோட இருக்கிற ஒரு டேலண்ட், அவர் கன்விக்ஷன் எனக்கு பிடிச்சிது. ஃபஸ்ட் படம்துக்கப்புறம் ஆப்வியஸ்லி ஒரு கான்ஃபிடென்ஸ் வருது, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பாண்ட் வருது, அவரோட ஸ்டோரி டெல்லிங் எனக்கு பிடிக்குது. ஸோ எல்லாமே சேர்ந்து இன்னொரு நாட் சொல்லும்போது, அண்ட் சத்யஜோதி ஆக்சுவலி வந்து சார், தே ஹவ் கம் இன் டு மை லைஃப் மெனி இயர்ஸ் பேக். இப்போ இல்லை, ஒரு டைரக்டரோட தான் வந்தார் அவர். அண்ட் எவ்ரி நவ் அண்ட் தென் என்ன ஆச்சுன்னா, ஏதோ படம் ஸ்டார்ட் பண்ணும், அந்த டைரக்டர் வேறு படத்துக்கு ஓடிடுவார். வாபஸ் எகெயின் வி போத் ஆர் ஒன்லி சிட்டிங் அண்ட் டாக்கிங். எகெயின் அந்த டைரக்டர் திரும்பி வராரு, எகெயின் இன்னும் ஸ்டார்ட் ஆகணும், இன்னும் வாபஸ் ஓடிடுவார். அப்படி இருக்கும்போது ஆக்சுவலி பாவம் அவர் தெரியல எவ்வளோ வாட்டி என் வீட்டுக்கு வந்திருக்காரு. இன்னொரு விஷயம் என்னன்னா சார், உங்களுக்கு தான் ஆன்சர் சார். இல்லை, அவர் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணியிருக்காரு சார். இருங்க, நான் கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது சார் வந்து சப்ஜெக்ட் சொன்னார் சார். அப்போ நான் வந்து ஐ அப்ரோச் சத்யஜோதி சார் அண்ட் தியாகராஜன் சார் அண்ட் ஐ சார், அர்ஜுன் வாஸ் வித் மீ இன் டச். ஒரு சப்ஜெக்ட் சொல்லியிருக்காரு, மை டிரெக்டர், இஃப் இட் இஸ் ஓகே நீங்கள் பண்ணுறீங்களா? ஏன்னா நிறைய ஃப்ரம் மெனி இயர்ஸ் நீங்கள் வந்துட்டுருக்கீங்க. எத்திக்கலி ஐ ஃபீல் ஐ ஓய் டு யூ, டூ இட். ஸோ அப்படி தான். அதர்வைஸ் இவர் வந்து தே கேம் மெனி இயர்ஸ் பேக். அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த படம் வந்து வேறு காரணத்துக்கு அது முன்னாலே போகல. ஸோ ஐ திங்க் ஹீ வாஸ் தேர் வித் மீ, வி ஜஸ்ட் கொலாபரேட்டட். அண்ட் ஐ திங்க் நீங்கள் சொன்னீங்களே திடீர்னு ஆச்சுன்னு, ஆனால் திடீர் ரொம்ப நல்லா இருக்கு சார். சார் மேக்ஸுக்கு நாங்கள் மேக்ஸிமம் மார்க் கொடுத்தோம். மார்க்குக்கு ரிவ்யூவர்ஸ்லாம் எவ்வளோ மார்க் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க? மார்க்குக்கு மார்க்ஸே வேணாம் சார், உங்கள் லவ் வேணும் சார்.